அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திமுக கூட்டணி, திமுக தொகுதி பங்கீடு விவகாரம் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். கிட்டத்தட்ட திமுக கையில் 175 தொகுதிகள் இருக்கின்றன. தொகுதி பங்கீட்டில் நிறைய கணக்குகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் திருவாரூரில் இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தொகுதி பங்கீடு ஸ்டாலின் போடும் கணக்கு என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம் ஆர்.கே. பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள், வணக்கம் சிவப்பிரியன். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கம் திரு சுவாமிநாதன். ஆர்கே, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 175 தொகுதிகள் உதயசூரியன் களமிறங்க இருக்கு. தொகுதி பங்கீட்டில் நிறைய கணக்குகள் மாறுற மாதிரியும் தெரியுது. எப்படி ஸ்டாலின் அவர்களோட கணக்கை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலே வந்து ஏறத்தாழ கூட்டணி முடிவாயிடுது. தேமுதிக உள்ள வர்றதை தவிர பாக்கி எல்லாமே கூட்டணி முடிவாயிடுது. வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி, 2019 ஒன்றாக இருந்த கூட்டணி, இது எல்லாம் வந்து பெரிய பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், காங்கிரஸ் ஒரு இடத்துல இழுபறி பண்ணி இப்போ புதுச்சேரியில் நடக்கின்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் எஃபெக்ட் ஆகாதா? புதுச்சேரியில் வந்து 5 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து வாபஸ் வாங்கவில்லை. திமுக விசிக நிற்க வேண்டிய இடங்கள்ல வந்து வாபஸ் வாங்கவில்லை. ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்ன எப்படி பேசுறது அதை பத்தி? இதை விட இழிவாக ஒரு காங்கிரஸ் தலைமையை வந்து எப்படி நம்ம பேசுறது? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவு எடுக்கிறது, திமுக தலைமை வந்து அது கட்டுப்பட்டு போகுது. சிவா வந்து முன்னாடி நல்ல நாள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் எல்லா இடத்துலையும் வந்து இது மனு போட சொல்லிட்டாரு. இப்போ பாக்கி இருக்கிற இடங்கள்ல வந்து திமுக வந்து தன்னுடைய நபர்களை வைத்துக்கொண்டு காங்கிரஸை வீழ்த்த நினைக்காதா? இதனுடைய ரிப்பர்கஷன் வந்து தமிழ்நாட்டில் வராதா? இது அதிமுக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அதிமுக கூட்டணியில் மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா சொல்லிட்டாரு, நீங்க பாண்டிச்சேரி எடுத்துங்க, என்ன வேணா பண்ணுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா தமிழ்நாட்டில் நான் சொல்றதுதான் அப்படின்ட்டாரு. அதனால வந்து இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்குது. உங்க டிவியில கூட போட்டுட்டு இருந்தீங்க, இதுல பாஜகவுக்கு சில இடங்கள்ல ஏன் வானதி சீனிவாசன் தொகுதி மாறுறார்கள் நீங்க போட்டீங்க, அண்ணாமலை போட்டி இருக்குமா இல்லையா நீங்க போட்டு கொண்டிருக்கிறீர்கள். டெல்லியில வந்து இந்தியா டுடே எல்லாம் ரொம்ப கதறி கொண்டிருக்கிறது. அதாவது பாஜக கவலை இருக்கப்பட்டதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கு. ஆனா இங்கே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் அப்படியே வருது. அதாவது இந்த ஜெல்லாகாத ஒரு கூட்டணி, அதாவது இதுவரை 2019 இருந்து 2024 வரை இதை விட சூப்பரான ஒரு கூட்டணி, ஒரு கூட்டணியை நம்ம எங்கேயே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த கூட்டணி, அதாவது கோயம்புத்தூரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒருத்தர் ராகுல் காந்தி வந்து அப்படியே டிவைடர் வந்து ஏறி குதிக்கிறாரு, போறாரு, ஸ்வீட் வாங்குறாரு, வராரு, அப்படி கார்ல ஏறாரு, டப்புன்னு போறாரு, ஸ்வீட் கொடுக்குறாரு. என்ன ஒரு ரொமான்ஸ்! ஆஹா ஆஹா ஆஹா. எங்க ராகுல் காந்தி 3வது முறையாக கேரளத்துக்கு வந்திருக்காரு. அவ்வளோ அருமையா பேசுறாரு. அதாவது எங்க அம்மாவுக்கு வந்து வைத்தியம் பார்க்கறது வந்து ஒரு மலையாளி பெண்ன்றது நைட்டு பூரா வந்து ஒவ்வொரு மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தாரான்னு சொல்லி உருக பேசுறாரு. சூப்பரான பேச்சு. தமிழ்நாட்டிலேயே ஆளை காணோம். அப்ப எங்க கூட்டணி? என்ன கூட்டணி இது? அது திமுக வந்து காங்கிரஸுக்கு வந்து 27 சீட்டு 28 சீட்டு கொடுத்ததுக்கு பிறகு இன்னைக்கு திமுகனுடைய சுமையா? அது 28 பேரையும் வந்து ஜெயிக்க வைக்க வேண்டியது திமுகனுடைய சுமையா? ராகுல் காந்தி வரவே மாட்டாரா? இன்னும் 2 பேர் பேசிக்கொள்ளவே இல்லைங்க. ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் ஜனவரியிலிருந்து இதுவரை பேசிக்கொள்ளவே இல்லை. அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை, கூட்டு விசாரிக்கலாம்ல. அதோட யாருடைய நீடு? திமுகனுடைய நீடா இல்ல காங்கிரஸினுடைய நீடா? 2024 எட்டி குதிச்சது யாருடைய தேவைன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய தேவை. எட்டி குதிப்பா இருந்தாலும் ஸ்வீட் கூட வாங்கிட்டு வருவாரு, இன்னும் வேற ஏதாச்சும் வேணும் அதையும் வாங்கிட்டு வருவாரு. ஆனால் இன்றைக்கு வந்து மு.க. ஸ்டாலினுடைய தேவை காங்கிரஸினுடைய தேவை கிடையாது. காங்கிரஸுக்கு 2029 தான் தேவை. ஒவ்வொரு நாளும் அரசியல் சூழ்நிலை மாறிக்கொண்டே வருகின்ற சூழ்நிலையில் வந்து நம்மளுடைய ஈரான் போர்ல இருந்து ஏதோ பிரச்சனைகள் வந்து இந்தியாவை பாதித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியா மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை அதுதான் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா கூட இந்த தேர்தலில் மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால திமுக ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் வேறு விஷயங்கள். ஆனா அன்றாடம் மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் 2029 என்ன நடக்குன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒவ்வொரு இந்த சூழ்நிலைகள் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு வேளையில் தான் 2026 தேர்தல் வருகிறது. என்ன கணக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள்? இப்ப சில பேர் வெளிப்படையாவே பேசுறாங்க. இப்ப மதிமுக அவைத்தலைவர் அறிவாலயத்தில் இருந்துகிட்டே சிரிச்சுக்கிட்டே நாங்க அழுகுறோம்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து தேமுதிகவுக்கு
6ன்னு தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஆனால் 10 கொடுத்துட்டாங்கன்ற அதிருப்தியும் இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடின்னு அவங்க கடிதமே எழுதுறாங்க. என்ன கால்குலேஷன்? இல்ல, நான் இது இப்ப சொல்றேங்க. 10ங்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்க, உள்ள வரக்குள்ளாலே 10 சொல்லிட்டாங்க. ஓகே, 10 ராஜ்யசபா பிளஸ் காந்தி, இது அப்பவே முடிவாயிடுச்சு. பிளஸ் காலேஜ், இது அப்பவே முடிவாயிடுச்சு. ஏன் இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு புரியல. சரி, அவங்க கொடுக்கட்டும், வரட்டும். அதாவது 20 வருடமாக திமுகவை வந்து சாடி கொண்டிருந்த, திமுக எதிராக அரசியல் நடத்தி கொண்ட ஒரு கட்சி வந்து இன்னைக்கு திமுக வந்து சேர்ந்து, அந்த கூட்டணிக்குள்ள வந்து சேர்ந்து அப்படியே காலியாக போறது, அது வேற விஷயம். எப்படி மதிமுக காலியாச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தேமுதிகவும் காலியாக போறது, அது வேற விஷயம். ஆனால் கூடயே இருந்தாங்க இல்லையா, ஒரு விடுதலை சிறுத்தைகள் வந்து வளர்ந்த கட்சி, கூடயே இருந்து வளர்ந்த கட்சி. இன்னைக்கு இப்போ விஜய்னால எவ்வளவு பாதிப்புன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து இருக்கின்ற நம்மளுடைய புள்ளிவரங்கள் வச்சு பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்கின்றது வளர்ந்த கட்சி. அந்த கட்சிக்கு 10 சீட்டு தேவை என்பது என்னுடைய ஒரு கணக்காக இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு 30 கொடுத்த தவறு கிடையாது. அதுல வந்து ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து அங்க வந்து உருவாயிருக்கும். அதுவும் நடக்கவில்லை. ஏன் எல்லாம் பேசி சரி கட்ட முடியல? ஏன்னா எல்லாருமே இணக்கமா பேசி எத்தனையோ மீட்டிங்ல வந்து ஏதோ நிறைய நிகழ்ச்சிகளுக்கு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இருந்து அது மாதிரி எதுவும் நடக்கலையா? பேசி எல்லாம் சரி கட்டுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இது ஒரு நபர்கள் இல்லை என்றால் 3 நபர்கள் உட்கார்ந்து டிசைட் பண்றதுனால, அது ஒரே ஃபேமிலியை சார்ந்த நபர்கள் வந்து சொந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனையும் பாக்கி இருக்கின்ற கட்சியில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வும் எல்லாமே உட்கார்ந்து பார்க்கின்ற நிலையில் வந்து பல பிரச்சனைகள் வரத்தான் கூடும். அதுதான் திமுகவினுடைய டிஃபைனிங் ப்ராப்ளமாக இன்னைக்கு இருக்கிறது. அதாவது நம்ம ஜெயித்து விட்டோம் என்ற அந்த ஒரு தோரணையில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடியும் வரை ஜெயம் தோல்வி என்பது எங்கேயோ கிடக்கும், அது பொட்டிக்குள்ளால தான் இருக்கும். அது வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் என்பதுதான் உண்மை நிலை. இதை வந்து திமுக மறந்துவிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு வெற்றி கழிப்புல இருக்க வேண்டாம், உள்ளுக்குள்ள சிக்கல் இருக்குன்றத அட்ரஸ் பண்ணிருக்கீங்க அப்படி நான் எடுத்துக்கிறேன். இன்னும் காலதாமம் ஒன்றும் ஆகல. எங்கே 23ஆம் தேதி தான் தேர்தல். இப்பவும் சரி பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது. இப்பவும் ராகுல் காந்திக்கு போன் போடலாம், அம்மாவனுடைய உடல்நலம் தாராளமாக விசாரிக்கலாம், ஒன்றும் கெட்டு போல. சிவப்பிரியன், உங்க பார்வை என்ன? திரு ஸ்டாலின் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு? என்ன போயிட்டு இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள, என்ன போயிட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? திமுக என்ன நினைச்சாங்கன்னா, யாருக்கும் பெரிய ஆப்ஷன் வெளியில இல்ல, விஜய் அவர்கள் கிட்ட போனா காங்கிரஸ் மட்டும்தான் அது ஒரு ஆப்ஷனா கூட நினைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து விஜய் அவர்கள் கிட்ட காங்கிரஸ் வந்து பேக் சேனல் எல்லாம் பேசியிருக்கலாம். பட் ஆனால் போறதுக்கான வாய்ப்புகளை வந்து பெருமளவுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அப்படி ஏதாவது சுச்சுவேஷன் வந்தால் ஓல்டு கார்டு மல்லிகார்ஜுன கர்கே, சோனியா காந்தி போன்றவர்கள் வந்து அதை தடுத்து விட்டு மீண்டும் திமுக கூட்டணியில் வச்சிருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுக என்ன நினச்சாங்கன்னா, உங்களுக்கு யாருக்கும் பெரிய ஆப்ஷன் இல்லை, ஸோ நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் திமுக இருந்துட்டாங்க. இன்னொன்று, கடந்த முறை கூட திமுக வந்து 170 180 நின்னாங்க, 188 லாஸ்ட் டைம்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து அந்த கம்யூனிகேஷனை வந்து திமுக இந்த முறை ஒழுங்கா பண்ணல, கூட்டணி கட்சிகளோட அந்த கம்யூனிகேஷனை வந்து சரியா பண்ணல அப்படிங்கிறது தான் இதன் மூலமா வெளிப்படையா தெரிகிறது. கடந்த முறை கூட திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படையாக தான் தெரிவித்தார்கள், யாருமே வந்து மறைக்கல. ஆனால் இந்த முறை வந்து தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, தேமுதிகவுக்கு வந்து இவ்வளோ சீட்டு கொடுக்குறோம், வேறு வழியில் சொல்லிட்டோம், நாங்கள் கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னாது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறது தான் கூட்டணி கட்சிகளினுடைய நீண்ட காலம் திமுகவோடு பயணித்தவர்கள். இப்போ இருக்கிற இந்த கூட்டணியே வந்து 2017 கட்டமைக்கப்பட்டு 2019 முதல் தேர்தல் சந்தித்தாங்க. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சந்திக்கிற எல்லா தேர்தல்களுமே மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றி கூட இல்லை. அப்போ இருக்கும்போது உங்களோடு தோளோடு தோளாக நின்றோம். அதுவும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் படியை சுமந்தோம். ஆனால் எங்களுக்கு சீட்டை குறைச்சிக்கிட்டு, இல்லை நாங்கள் கேட்ட சீட்டை எங்களுக்கு கொடுக்காம, கடந்த மாதம் வரை திமுகவை திட்டிக் கொண்டிருந்த, இல்லை பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து அதிகமான சீட்டை கொடுக்கும் பொழுது, அப்போ கூடவே இருந்ததுனால நாங்கள் கம்மியான சீட்டு வாங்கிக்கிறோமா, எங்களோட அருமை உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறத வந்து கூட்டணி கட்சிகள் ரொம்ப வெளிப்படையா. ஒரு கேள்வி சிவப்பிரியன், இப்போ திரு ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச் பார்க்குறப்ப தேமுதிக ஒரு பெரிய டிமாண்ட் இருந்தது. அந்த பேச்சு ஏதோ ஒரு மாசத்துலயே பேசிலாம் முடியல, அவங்க இழுத்துக்கிட்டே வந்தாங்க. கடைசி நேரம் அங்கே பாஜக அணிக்கு போகிற மாதிரி தன்மை இருந்தது, காங்கிரஸ் விஜயோட போகிற மாதிரி தன்மை இருந்தது. அப்போ தேமுதிகவை கொண்டு வராங்க, கடுமையான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் வருது. அப்படின்றப்ப திரு ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச்ன்றது 175 நம்ம நிற்கணும் உதயசூரியனில், எல்லாருக்கும் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை அதிகப்படுத்துவோம், எல்லா அலைன்ஸை
அப்படி ஒரு அப்ரோச்சா நீங்க அதை பார்க்கல? இல்லை, ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகப்படுத்துறது வந்து ஒரு அப்ரோச்சு, ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, அப்போ இவங்களை எல்லாரையும் வெளிப்படையாக பேச விடாமல் பண்ணியிருக்கணும். நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, தேமுதிகவை வந்து காங்கிரஸை மிரட்டுறதுக்கோ இல்லை காங்கிரஸ் போயிட்டா ஒரு பேக்கப் ஆப்ஷனாக திமுக வச்சிட்டு இருக்குதுங்கிறத நான் இன்னமும் ஏற்றுக்கல. அவங்களுக்கு வந்து தேமுதிக அமமுக வந்து அங்கே அதிமுக கூட்டணிக்கு போகும்போது ஒருவேளை நமக்கு சவுத்தில் ஏதாவது ஒரு சின்ன செட்பேக் வந்துட்டா என்ன பண்ணுறது, இல்லை நார்த் தமிழ்நாட்டில் நமக்கு இன்னும் கொஞ்சம் வாக்குகள் வரணுங்கிறதுக்காக தான் அவங்க தேமுதிகவை கூப்பிடுறாங்க. தேமுதிகவுக்கு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டாவது நிச்சயமாக இருக்கும். அவங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸே வந்து ஒரு 35,000 பேர் இருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு கட்டமைப்பு கொண்ட கட்சி. ஆனால் அந்த கட்டமைப்பு வந்து பெருமளவில் வாக்காக மாறாது. வாக்கு சதவீதம் இல்லை, வாக்குகள் இருக்குது. ஸோ அதை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, இவங்க முதல்ல அலையன்ஸ் பார்ட்னர்ஸை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் இப்படி பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப முக்கியம். நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த முறை கடந்த முறையை விட அதிகமாக உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆட்களை அனுப்பி நாங்கள் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறோங்கிற மாதிரி ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்திருக்காது. முதல்ல வந்து காங்கிரஸ் வந்து டிசம்பர்ல இருந்தே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே திமுக இருந்த மாதிரியும் தெரியுது. அவங்க வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸை வந்து இந்த முறை வந்து வழக்கமாக எடுத்துக்கிற மாதிரி அந்த டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்ரோச் வந்து இந்த முறை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு. அதனால தான் மதிமுகவினுடைய தலைவர்கள், ஐயுஎம்எல் தலைவர் திரு காதர் மொய்தீன் வெளிப்படையாவே பேசுறாங்க. இன்னும் 20-30 நாள் இருக்குன்னா போன முறையும் பேசினாங்க விஜயன். ஆனா போன முறை இந்த அளவுக்கு ஒரு ஒரு அதிருப்தியை வந்து அவங்க வெளியில பேச, அதாவது கமிட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. ஆனா எங்களோட கமிட்மெண்ட் நாங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கணும்ன்ற இந்த முறை என்னன்னா, தேமுதிக அப்படிங்கிற கட்சிக்கு இவங்க 6-7 இடங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வெளியில வந்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய கட்சியாக தேமுதிகவை நீங்கள் கொண்டு வரும் பொழுது, அதுவும் விசிகா போன்ற பாஜக எதிர்ப்பு கொள்கையில் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு கட்சிக்கு வந்து நீங்கள் வந்து சீட்டு, அவங்க இப்போ ஒரு 10 சீட்டு கேட்குறாங்க, நீங்கள் 8 சீட்டு தான் கொடுக்க முடியும்னு கொடுக்கும் பொழுது அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ பாஜக எதிர்ப்பு பேசுகிறதுக்கு மட்டும் நாங்கள் உங்களுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வேறு கட்சிகள் வேணுமா அப்படிங்கிற எண்ணத்தை வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று ஒரு கோணம் இருக்குது. இப்போ தொகுதி எண்ணிக்கையில் ஒரு அதிருப்தி இருக்குது, அதை வெளிப்படையாக பேசினதை பார்க்குறோம். இப்போ தொகுதிகள் அப்படின்றது, இப்போ அங்கே திரு பழனிசாமி அவர்கள் முடிச்சிட்டாங்க எல்லாருக்குமான தொகுதிகள்லாம். இங்கே எப்படி போயிட்டு இருக்கு? அது ஸ்மூத்தாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது எப்படி? இதுவே ஸ்மூத்தாக இல்லாத போது அதுவும் ஸ்மூத்தாக இருக்காது. பட் எல்லாம் ஆர்கே சார் சொன்ன மாதிரி இன்னும் நேரம் இருக்குது. இதை வந்து நீங்கள் இதை தொகுதி கொடுத்துட்ட பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மேடையில் எல்லாரையும் ஏற்றி எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து கிரவுண்டில் போயிட்டு வேட்பாளர்கள் வந்து ஓட்டு கேட்கறதுக்கான அந்த நேரம் வந்து இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளே டைம் இருக்குது உங்களுக்கு. வேட்புமனுலாம் முடிஞ்சுட்டு அவங்க எல்லாரும் போகிறதுக்கு ஏப்ரல் 6-7 தேதி ஆகிடும். ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளில் நீங்கள் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும்னா நிச்சயமாக பண்ணலாம். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் 4-5 தேதி வரைக்குமே திருநெல்வேலி போன்ற தொகுதிகளில் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருந்தது காங்கிரஸுக்கு. அந்த காங்கிரஸுக்கு சிக்கல் இருக்கும் பொழுது அதை அறிந்து கொண்ட முதலமைச்சர் தூத்துக்குடியிலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணனை வர வைத்து அந்த தொகுதியை ஜெயிக்க வச்சாங்க. இல்லை அந்த தொகுதியில் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்ப 234லையும் நம்ம தான் நிற்கிறோன்ற மாதிரி அதிக எண்ணிக்கையில் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும், அப்படி வச்சாதான் அமைச்சர் பதவியெல்லாம் சீனியாரிட்டி ஜூனியர்லாம் நான் பார்க்க மாட்டேன்ற இதெல்லாம் கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் பார்த்துடக்கூடாதுன்னு அந்த மெசேஜ்ன்றது இவங்களுக்கு திருப்தியா இருக்கா? அந்த இல்லை, அந்த மெசேஜ் எல்லாம் இவங்களுக்கு திருப்தியா இருக்கும். பட் ஆனால் அவங்க திருப்தி அடைகிற மாதிரி நீங்கள் தொகுதிகளையாவது கொடுக்கணும். எண்ணிக்கையில் ஓரளவுக்கு எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. காங்கிரஸ் வந்து 28 சீட்டு வாங்கினாங்க. ஆர்கே சார் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அந்த விஜய் அப்படிங்கிற அந்த பூச்சாண்டிலாம் காட்டலன்னா டைரக்டா போயிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு 30 கூட வாங்கி இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அங்க ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த குளத்துக்குள்ள முதல்ல தூக்கி காங்கிரஸ் தான். காங்கிரஸும் வந்து இதுல வந்து 2 பேர்கிட்டையும் தப்பு. காங்கிரஸ்
திமுகவினுடைய நெகோசியேஷன்ஸ்ல நான் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா மற்ற பார்ட்டிஸை வந்து டீல் பண்ணதுல வந்து திமுக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி விசிகே அந்த 2 லெஃப்ட் பார்ட்டிஸ். ஏன்னா அவங்க கொள்கை பிடிப்போட எல்லா இடங்களையும் எந்தெந்த பிரச்சனைகள் இந்த அரசுக்கு பிரச்சனை வந்த இடத்துலலாம் அரசுக்கு பிரச்சனை வராம அவங்க அந்த பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பினாங்க. காங்கிரஸ் வந்து போராட்டத்து காலத்துக்கே வர்றது கிடையாது, அது வேற விஷயம். அர்க்கா, எனக்கு ஒரு சின்ன தகவல் மட்டும். இப்போ சில இடங்கள்ல ரொம்ப கராரா இருப்பாங்க, எண்ணிக்கையில வந்து கராரா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு நாளையுமே கொடுத்தாரு. இப்ப சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா 15 தொகுதின்னு கொடுத்துட்டு ஒரு 8 தொகுதி ஜெயிக்காத தொகுதியை கொடுத்து நம்பர்ஸை காமிக்கிற விளையாட்டும் இருக்கும். இப்ப கொடுத்திருக்க தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். அதுல எப்படி திமுக அப்ரோச் எப்படி இருக்கு? திரு ஸ்டாலின் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? விரும்பினதை கொடுக்குறாங்களா? என்ன தகவல் கிடைக்குது? இல்ல என்ன ஒதுக்குனாங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இது பேரல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசனுடைய கட்சி என்ன பண்ணுச்சு, நேரா டெல்லியில் போய் டீல் போட்டு வேலையை முடிச்சிச்சு. அதனால தலைவர் எடப்பாடி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெயிக்காத தொகுதியை பார்த்து எல்லா தொகுதியும் ஒதுக்கிட்டாரு. ஏன்னா என்னை பொறுத்தளவில் தமாக இது தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சி வந்து இந்த தேர்தலில் ஏதாச்சும் ஒரு இடம் ஜெயிச்சால் அது பெரிய ஒரு வெற்றியாக நான் காண்பேன். அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ஏறத்தாழ அதே மாதிரி தான் இப்போ வந்து கடும்பிடித்தம் பிடித்த நபர்களுக்கு வந்து நீ அடுத்ததாக இந்த மாதிரி தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் என்று நான் கருதுகிறேன். ஆனா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இப்போ வந்து 6 தொகுதிகளில் வந்து தொகுதிகளில் வந்து 2 தொகுதி வந்து இப்போ பொது தொகுதியா கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு தொகுதி தாராளமாக தோற்கக்கூடிய தொகுதியா இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல வந்து ஏதோ ஒரு கேண்டிடேட் தேவைப்படும். நாகப்பட்டினத்துல ஆஃப்கோர்ஸ் இவரு ஷானவாஸ் நிப்பாரு, அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா 2வது இது வந்து அவங்களுக்கே ஜெயிக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வாய்ப்பு இருக்காதாக தான் நான் காண்கிறேன். அந்த மாதிரி சில கட்சிகளும் இருக்கு. சுவாமிநாதன், எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 175 தொகுதிகள் உதயசூரியனை களமிறக்கிறது, அதுல ஒரு கரார் தன்மையை காட்டினதை பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட கமலஹாசன் அவர்கள்ட்ட பேசினப்ப கூட தரோம், ஆனா அது உதயசூரியனா இருக்கணும். 175 அப்படின்னா அது உதயசூரியனை களமிறக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப திடமா இருந்திருக்காங்க அப்படின்றது. தொகுதி பங்கீட்டுலையுமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. இப்போ ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி அது இன்னும் வெளிப்படையா தெரியல. இன்னொரு புறம் அதிமுக பாஜக அலையன்ஸ்ல எல்லாம் போயாச்சு. அப்புறம் திருவாரூரில் இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அது எது சென்டிமெண்டா எப்படியா இல்ல டெல்டாவில் இருந்து தொடங்குறாங்களான்றதும் ஒண்ணு. எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவங்களோட வியூகம் எதை நோக்கி போறதா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல வந்து பெரும்பான்மை உதயசூரியன் 175 என்கிற இடம், அது ஏன் எடுக்கிறாங்க, ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைக்கிறாங்கிற புள்ளியை பேசலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த முறை சார் மொத்தமா 188 தொகுதிகள் திமுக உதயசூரியன் சின்னத்துல 173 தொகுதிகள் நேரடியா திமுக வேட்பாளர்கள். மொத்தம் 188, 173 வந்து திமுகவினுடைய வேட்பாளர்கள். அதுல ஜெயிச்ச தொகுதிகளோட எண்ணிக்கை 133. கிட்டத்தட்ட 40 சீட்டு உதயசூரியனை தோல்வி அடையுது. அப்ப இந்த இடம் தான் மு.க. ஸ்டாலின் அவர்களை யோசிக்க வைக்குது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு எதிரான மனநிலை. அந்த தேர்தலையும் பரப்புரை என்பது பாஜக உள்ள வந்துருங்கிறது. ஆன பின்னும் கூட உதயசூரியன் நேரடியாக போட்டியிட்ட தொகுதிகளிலேயே 40 தொகுதிகள்ல தோல்வி அடைகிறது. இன்னொன்று கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய தொகுதிகள். கடந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை 46. அதுல வெற்றி பெற்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 26. கிட்டத்தட்ட 46ல 20 தொகுதிகள் தோல்வி அடையுதுங்கிறது 57% தான் வெற்றி. அதே நீங்க திமுகவினுடைய வெற்றி என்பது 75% வெற்றி. அப்ப இந்த இடம் தான் திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலான்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட உதயசூரியன் நேரடியாக போட்டியிடாத தொகுதிகளில் ரொம்ப எளிதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏன்னா அதிமுக போட்டியிட்ட இடங்களும் அதிகம். 191 இடங்கள் போட்டிட்டாங்க கடந்த தேர்தலில். 1/3 பங்கு தொகுதிகள் 35% தான் வெற்றியை பதிவு செய்யறாங்க. ஆனா 1/3 பங்கு தொகுதிகள்னு சொல்லக்கூடிய 66 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, உதயசூரியன் நிறைய போட்டியிடுறதன் மூலமா நம்ம தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிற இடம் என்னதான் வெளியில 200ன்னு சொன்னாலும் கூட முதல்ல தனிப்பெரும்பான்மைக்கு தயார் செய்வது. தனிப்பெரும்பான்மைக்கு தயார் செய்யறதுக்கு என்ன செய்யணும்? உதயசூரியன் அதிகமா போட்டியிடணும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கிட்டத்தட்ட கடந்த முறை 46 போட்டியிட்டு 26 தான் ஜெயிக்கிறாங்க. 20 தொகுதிகள் தோல்வி அடையுது. இப்ப இன்னொன்னு அதிமுகவினுடைய இந்த கணக்கையும் பார்க்கிறாரு. கிட்டத்தட்ட 14 முன்னாள் அமைச்சர்களை 14 சிட்டிங் அமைச்சர்களுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளுக்கே வாய்ப்பு கொடுக்கிறார். அது பாஜகவுக்காக இருக்கலாம், பாமகவுக்காக இருக்கலாம், அமமுகவுக்காக இருக்கலாம். அப்ப அவருடைய கணக்கு என்ன தோணுன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கரார் தன்மை தெளிவானதுன்னு இப்ப ஒருவேளை நம்பலாம். இல்ல நீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட தொடர்றதுனால இபிஎஸ் அவர்கள் கடினமான இடங்களை கொடுத்தாச்சு. அப்ப அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ல திமுக ஒதுக்குற கூட்டணி கட்சிகளை டார்கெட் பண்றாரு. அப்படி ஒரு தன்மை அதுக்குள்ள இருக்கு. அதுதான்
கண்டிப்பா இருக்கலாம் சார். அதுதான் அதனுடைய தன்மை. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சார், கன்னியாகுமரி மாவட்டம் 5 தொகுதிகள்ல பாஜக போட்டியிடுது, ஒண்ணு தமாக உட்பட 5 தொகுதிகள்ல பாஜக போட்டியிடுது. எல்லாரும் கேட்கிறாங்க கன்னியாகுமரியில அதிமுகவே இல்லையா, பாஜக போட்டியிடுது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு சார், 4வது இடம் வந்துச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அங்க நாம் தமிழர் கட்சிக்கு கீழே போயிருக்கு. விளவங்கோடுல இடைத்தேர்தல் வெறும் 4150 ஓட்டு எடுக்கிறாங்க. அந்த தொகுதிகளை பூரா பிஜேபி கொடுத்துட்டாங்க. அப்ப அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தான் வலுவாக இருக்கக்கூடிய 175 தொகுதிகளை அவர் 169 தொகுதிகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள். அப்ப திமுக அந்த இடத்துல இருந்து யோசிச்சா திமுக போடுகிற கணக்கு சரி. அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கரார் தன்மையை காட்டி உதயசூரியன் நேரடியாக போட்டியிடுகிற பொழுது அதுதான் அந்த பழைய டேட்டா சொல்லுது நமக்கு. 173 வின்னிங். ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க சுவாமிநாதன். 173ல 133ங்கிறது 173ல 133ங்கிறது உதயசூரியனே போட்டியிட்ட போது கூட 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி பின்பும் 40 சீட்ல தோல்வி அடைகிறாங்க. அப்ப அதனாலதான் அவங்க கரார் தன்மை காட்டுறாங்க. அதுல வந்து லாபமா திமுகவுக்கு நஷ்டமானா உதயசூரியன் போட்டியிடுறது வேண்டுமானா லாபமா இருக்கலாம். ஆனா கிரவுண்ட்ல இன்னைக்கு இந்த கூட்டணி என்பது ஒரு மதசார்பற்ற அணி. அதுதான் கிரவுண்ட்ல பேராக இருந்தது. 2019, 21, 24 இந்த தொடர் வெற்றிகளுக்கு காரணம் அதுதான். பட் இன்னைக்கு தேமுதிக உள்ள கொண்டு வந்து 10 சீட்டை கொடுத்தது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனில நம்ம வேலை பார்க்கும் போது சார், யாருக்கு எவ்வளவு இன்கிரிமெண்ட் வெளியே தெரியாது, தனித்தனியா மெயில் வரும். அதே மாதிரி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்க என்னதான் ஜனநாயக தன்மைன்னு சொன்னாலும் கூட, எல்லாரும் முன்னிலையிலையும் நாங்க வெளிப்படைத்தன்மையோடு பேசணும், ஊடகத்தை சந்திச்சோன்னு சொன்னாலும் கூட, தேமுதிகவுக்கு சொல்லப்பட்ட இடங்கள் எத்தனை இன்னைக்கு விசிகாவுக்கு முன்னாடியே தெரியுமா? அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன சொன்னாங்க? நம்மளே முதல்ல விவாதித்தோம். வெளியில வந்தோன்னே காதல் மைதீன் அவர்கள் பேட்டி கொடுக்கிற பொழுது நம்ம நேர்பட பேசல சுவாமிநாதன், நம்ம நேர்பட பேசல. எல்லா பத்திரிகையாளர்களும் 10ன்ற நம்பரை பிடிச்சிட்டாங்க, 10 தான்றதான் பிடிச்சாங்க. மத்தவங்க தான் கொஸ்டின் பண்ணாங்க, அது எப்படிங்க நீங்க சொல்றீங்கன்னு. பல பத்திரிகையாளர்கள் 10ன்றது. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான இடம், இப்போ கமலஹாசனோட ரொம்ப இணக்கமா தான் இருக்கிறாங்க, ராஜ்யசபாலாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. ஆனா கமல் என்ன சொல்றாருன்னா, நான் டார்ச் லைட்ல தான் நிக்கணும்னே அவங்க உதயசூரியனுக்குன்னு. சில இப்போ முன்பு 24 எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச்ன்றது, நீங்க என்ன சின்ன வேணாலும் நின்னுக்கோங்க, நாங்க ஒண்ணு 19 அப்படி ஒரு கரார் தன்மை இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. 24 அப்படி இல்லை. ஆனா இந்த ஏன் ஒரு 170 வரைக்கும்ன்றது கூட இல்லாம 175 உதயசூரியன் தான்றதுல என்ன அது? ஏன் அதுல அவ்வளவு பிடிமானமா இருந்திருக்கிறாங்க? இல்ல, அவர்கள் வந்து தனிப்பெரும்பான்மைக்கான இடம் நோக்கி நகர்றாங்க. ஏன்னா கடந்த கால பாடம் நீங்க 2006 சட்டமன்ற தேர்தலில் அன்றைக்கு விஜயகாந்த் புதிய சக்தியா வந்தார். அன்னைக்கு விஜயகாந்த் வந்தப்ப அடுத்து வந்த ஆட்சி திமுக வந்தது. ஆனால் ஒரு மைனாரிட்டி அரசா தானே இருந்தது. இன்னைக்கு விஜய் புதிய சக்தியா வர்றாரு. அவர் யார் ஓட்டை எவ்வளவு எடுப்பாருன்னு தெரியாது. விசிகா ஓட்டு போகுமா, அதிமுக ஓட்டு போகுமா, பாஜக ஓட்டு போகுமா, ஏன் திமுக ஓட்டே போகுமா தெரியாது. அப்ப அவர்கள் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல திமுக. நம்ம தனிப்பெரும்பான்மை வேணும். வெளியில சொல்லலாம் சார், அதிமுக 210 சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழகம் 200 சொல்லலாம். பட் களம் வந்து தனிப்பெரும்பான்மையை நோக்கி தான் 2 கட்சிகளும் ஓடுறாங்க. சும்மா வார்த்தைக்காக தொண்டர்களை திருப்திப்படுத்த ஒருவர் 200ங்கிறதும் ஒருவர் 210ங்கிறதும், வீட்டுக்கு ஒருவர் விஜய் இருக்காரு ஒருவர் சொல்றதும், வீட்டுக்கு ஒருவர் விஜய் இருக்காருன்னா இருக்காரு, அதுல பாதி விஜய்க்கு இன்னும் ஓட்டே இல்லை, எல்லாம் குழந்தைகளா இருக்காங்க. சோ ஒவ்வொரு கட்சியும் சும்மா ஒரு பேச்சுக்காக கலவரம். நீங்க தப்பு பண்றீங்க சுவாமிநாதன். திரு ஆதவ அர்ஜுனா பேசினதும் விஜய் அவர்கள் பேசினதும், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க, அவங்க குழந்தையா இருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைய வச்சு அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த விஜய் அங்க இருக்கிற 4 ஓட்டை கன்வின்ஸ் பண்ணுவாருன்றதுதானே அவங்க ஸ்ட்ராட்டஜி. அவங்களுடைய வியூகம் அதுவாகத்தான் இருக்கிறது, குழந்தைகள் சொல்லி ஓட்டு போடணுங்கிறது. பட் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது ஒரு எட்டாக்கணி தான். கிட்டத்தட்ட அதை விட மிக முக்கியமா ஓட்டு எடுப்பாங்க, குழந்தைகளை வைத்துக் கொண்டு சில வாக்குகளை வாங்கிவிட முடியுமா, இல்ல சந்தேகம் இல்ல. சோ அதெல்லாம் தான் திமுகவுக்கு நெருடலா இருக்கு சார். ஒரு இடம் சுவாமிநாதன், இப்ப தனி பெரும்பான்மை எல்லாம் சொல்றீங்க. இப்ப திரு ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச்ல ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வராங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையோ, இப்ப நிறைய அதிருப்தியாளர்கள் வெளியில இருந்தாங்க, ஆனா சிலரை தான் சூஸ் பண்றாங்க. இப்ப திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு ஓகே பண்றாங்க, இவருக்கு கொடுக்குறாங்க, மனோஜ் பாண்டியனுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த சொல்ற 200+ நோக்கி தான் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள சிக்கல் வந்திருக்கே தவிர திரு ஸ்டாலின் அவர்களோட இலக்குன்றது 200, அதுக்கான காய்களை நகர்த்தி இருக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலையா? அப்படி யோசிக்கலையா? இல்ல, நிச்சயமா இல்ல சார். நீங்க இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிட்டீங்க. அந்த தேனி மாவட்டத்துல 2021 மொத்தம் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள்ல 3 தொகுதிகள்ல திமுக தான் ஜெயிச்சிருக்கு. அங்க ராஜ்யசபா மன்னிக்கணும், அங்க மக்களவை தேர்தலில் திமுகவோட தங்க தமிழ்ச்செல்வன் தான் ஜெயிச்சிருக்காரு. அவரும் அதிமுக தான் வந்திருக்காரு. அப்ப போடி நாயக்கனுங்கிற ஒரு தொகுதி தான். ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு என்பது
இருக்கு. அவர் மீது ஒரு அனுதாபம் இருக்கு, ஒரு அனுதாபலையெல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக அலையன்ஸ் ஜெயிச்சது 18 தொகுதிகள். அன்னைக்கு அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தது ஓபிஎஸ் தானே. அப்ப தென் மாவட்டங்கள்ல 18 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு. அதிமுக ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப போடிநாயக்கனூர் என்கிற ஒரு தொகுதி, நான் அப்படிதான் பாக்குறேன். மனோஜ் நீங்க நல்லா யோசிங்க. ஆலங்குளம் என்கிற சுவாமிநாதன், ஓபிஎஸ் அப்படின்ற அந்த போடி அப்படின்ற ஒரு தொகுதிக்காகவா இல்ல அதற்குள்ள இருக்கிற சோசியல் இன்ஜினியரிங்காகவா? நீங்க தங்க தமிழ் செல்வன் வேற, ஓபிஎஸ் வேற. சோசியல் இன்ஜினியரிங் கணக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் வேற வேற. ஆமா சார், சோசியல் இன்ஜினியரிங்கும் ஒர்க் அவுட் ஆகும். பட் அதை விட முக்கியமா ஒவ்வொரு தொகுதியையும் வெற்றி பெற வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் என்னுடைய யூகம் சரியாக இருந்தா ஒரு தனிப்பெரும்பான்மை என்கிற இலக்கு, அதற்காக ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம் பாக்குறாங்க. எடப்பாடியும் ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம் பாக்குறாரு. அதனாலதான் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளில தாரை பார்க்கிறார். பேசலாம் சாமி. ராம்கி, உங்களுடைய பார்வையில திரு ஸ்டாலின் அவர்களோட கணக்கு என்னவா இருக்கு? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்ல, இந்த கூட்டணியில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அந்த பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசாமலே இருந்தாது. இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் யாரும் பேசவே இல்லை. அப்பப்போ புகையும் போது ஏதோ ஒரு புகைதுட்டாங்க, ஆனால் அது பிரித்து பாம்பு மாரி வெடிச்சு சிதறது. ஆனால் நம்ம ஏதோ புகைன்னு கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியில் சின்ன சின்ன நகர்வுகள் கூட ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்டாக இருந்தது. இவரை போய் இப்போ செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாரான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்டாக இருந்தது. ஸோ அவங்க வெளிப்படையாக அவங்களுடைய பலவீனம் டவுட் இருக்கு. அவர் டெல்லிக்கு போகல, அவர் தான் போயிருக்காருன்றீங்க. அவர் எங்கே போனாருன்னு தெரியாது. ஸோ அதனால இன்னைய வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள், திமுகவுடைய சின்ன நகர்வுகள், எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக போட்டு உடைத்து பேசி. அதனால ஆனா திமுக பக்கம் பத்தி இப்ப யாரும் பேசவே இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட பெரிய பூதாகரமா தெரியுது. ரெண்டாவது நண்பர்கள் பேசும்போது எல்லா கேஸையும் தேமுதிக தள்ள எழுதுறாங்க. அது என்ன ஏற்றுக்க மாட்டேன். தேமுதிக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், அது ஒரு ஃபில்லர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தேமுதிகவை தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டியிட வைக்கலாம். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அது மாதிரியான ஒரு கட்சி கிடைக்காது. இல்ல அதுல ராம்கி நீங்க சொல்றது முக்கியம். ஏன்னா தேமுதிகன்றதுன்னு இல்ல, இப்ப ஆர்கே அவர்கள் சொன்னது சிவப்பிரியன், அதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம 6 தாங்க கொடுக்க போறோம்னு அதுதான் நான் சொல்றேன். எல்லா கட்சிகளுமே பேரம் பேசினாங்க. காங்கிரஸும் பேரம் பேசினுச்சு, தேமுதிகவும் பேரம் பேசி, எல்லாருமே பேரம் பேசினாங்க. இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுல என்னன்னா நிச்சயமாக தேமுதிகங்கிறது ஒரு நல்ல அடிஷன் தான் திமுகவுக்கு. ஏன்னா நீங்க ஒரு ரிஷிவந்தியம் போன்ற பகுதிகள், அந்த எங்க வேணாலும் அவங்க நிறுத்தலாம். ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா வேலை செய்வாங்க. எந்த கட்சி கூட்டணி கட்சி தொகுதி கூட வேலை செய்வாங்க. அது ஒரு பிளஸ் தான் ஆக்சுவலா. நீங்க அதனால ஆனால் இந்த கூட்டணியில் பல சிக்கல் வந்தது. என்னைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தை பங்கு, ஆதவ அர்ஜுனா பேசினார் விடுதலை சிறுத்தையில் இருந்தபோது, அதுக்கப்புறம் நள்ளிரவில் திருமாவளவன் பெரிய நீண்ட அறிக்கை கொடுத்தா அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் கிரீஷோட அங்கே ஸ்லோ மோஷன் நடந்து போனார் ஏர்போர்ட்லேருந்து அறிவாலயத்துக்கு, அது ஆரம்பிச்சு என்னென்னமோ இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளே 6 தொகுதியா 5 தொகுதியாங்கிறதுக்கு 5 மணி நேரம் பேசினாங்க. இதெல்லாம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இல்லை தேமுதிகவுக்கு 10 இடம் கொடுத்தது தான் பெரிய பிரச்சனையா நான் நிச்சயமா பார்க்கல. எண்ணிக்கை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. தேமுதிக இஸ் கோயிங் டு பி ஃபில்லர் மாதிரி எங்கெல்லாம் வீக்கா இருக்கும். அப்ப என்னதான் பிரச்சனை? நீங்க ஏதாவது பிரச்சனை என்னன்னா ஒண்ணு இல்ல, அதாவது என்னன்னா இந்த கட்சிகள் இவங்க ரொம்ப அசட்டையா இருந்துட்டாங்க. எங்களுக்கான பலமான தொகுதிகள் என்ன அப்படிங்கறத இவங்க கண்டுகளாம இருந்துட்டாங்க. எங்களுக்கு எண்ணிக்கை தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம். 5-6 முக்கியம் கிடையாது. உங்களுக்கு என்ன பலமான தொகுதி அதை முடிவு செய்யக்கூடியதுல ரொம்ப சொன்ன சார். இப்போ மெகா கூட்டணி கட்டினதுனால திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கட்டத்தில் அவர் பேசுறாங்க, நம்ம ஒரு பெரிய அணி அமைச்சிருக்கிறோம், எல்லாம் வெற்றி வாய்ப்பு 200-210 அளவுக்கு போறப்ப நம்பர்ஸா இல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல சீட்டா போஸ்டா, எம்எல்ஏ போஸ்டிங்கே நாங்க உங்களுக்கு தரோன்ற அந்த அப்ரோச் இல்லையா திரு ஸ்டாலின்? அது கொஞ்சம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கணக்கு. ரெண்டாவது நீங்க இன்னைக்கு திமுக கட்சியில இருக்கவங்களே பேசினாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் நாங்க பார்த்த எலெக்ஷன் யார் போட்டு நிறைய நேர்காணல் நடந்தது, ஒரு சின்ன கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாம இவருக்கு சீட் கிடைக்குமா யாராலையும் கெஸ் பண்ண முடியல. பெரிய 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 தலைவர்கள், திமுக பெரிய தலைவர்களோட என்ன நடக்குது எனக்கே சீட் உண்டா என்ன தெரியலப்பான்னு பப்ளிக்கா கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா தான் வச்சிருக்காரு முதல்வர். ஸோ அதனால ஒரு நிச்சயமா மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் செஞ்சிருப்பாரு. பின்னாடி இருக்கிற டீம் சர்வே நிறைய வாரம் சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஒரு பெரிய ஒர்க் நடந்திருக்குது. அதனால ஒரு ஜஸ்ட் லைக் தட் அவருக்கு பிடித்த வேட்பாளர்கள் நிறுத்துவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சாதாரணமா இடம் போடல. நிச்சயமா ஒரு பெரிய ஒர்க் நடந்திருக்குது. பட் என்னன்னா திமுகவோட பெரிய அப்ரோச் எப்படின்னா அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரி ஒன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சைட் அது மாதிரி ஒரு அப்ரோச்ல போறாங்க. எல்லாவற்றையுமே ஒன்னா பாக்குறது அப்படிங்கிறது என்ன புரியல. என்ன எல்லா பிரச்சாரத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் எப்படி எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், இதுதான் பேசணும், இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இது எப்படின்னா நீங்க அந்த ஆப்போசிட் கேங்ல 234 தொகுதியில 200 ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி.
இப்போ ரொம்ப தமாக வந்து என் நண்பர்கள் எல்லாமே வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நிச்சயமா சொல்றேன், கும்பகோணம், ராணிப்பேட்டை, கிள்ளியூர் மூன்று இடத்துலயுமே கடுமையான ஃபைட் கொடுப்பாங்க. சோ தமாகவினர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்றீங்க. அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்களா இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும்ல. அவங்க என்னன்னா நீங்க அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் புஷ் கொடுத்தாவே போதும். நண்பர் சாமிநாதனுக்கு தெரியும், நீங்க கிள்ளியூர்ல இருக்கிற மனோதங்கர் ஐயா வந்து பத்மநாபபுரம் போறாரு. பத்மநாபபுரத்துல மட்டும்தான் திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது. கன்னியாகுமரியில சொல்றாரு ஏங்க எட்டரையிலே நிக்கல அப்படின்னு சொன்னா அங்க இயல்புங்க ரெட்டையில இல்ல, அங்க அண்ணா திமுக ஸ்ட்ராங்கா இல்ல, தலைவாய் சுந்தரம் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ மற்ற இடங்கள்ல நீங்க சொல்றது வந்து ஹோலிஸ்டிக்கா தமிழ்நாடு முழுவதுக்கும் திமுக ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு. எஸ். ஆனா திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட 234 ஸ்ட்ராட்டஜி வச்சு வேலை பார்க்கறாங்க. இபிஎஸ் கூட்டணிக்கே நான் சொல்றேன். இல்லனா தமாகவுக்கு ரெட்டலை சின்னம் கொடுக்கறதுனால என்ன ஆயிருக்கும், தாமரை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா நீங்க ராணிப்பேட்டை போன்ற தொகுதியில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ராணிப்பேட்டைக்கு நீங்க சொல்றது வந்து ஸ்ட்ராட்டஜிலேயே இப்ப வந்து இபிஎஸ் அவர்கள் தான் கொஞ்சம் அஹெடா இருக்காங்க. நிச்சயமா வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல, இது தமிழ் மாநில காங்கிரஸ் சீட் கொடுத்தது இல்லாம அந்த தொகுதியை ஒதுக்கினது, அந்த தொகுதியில இந்த சின்னத்தில் போட்டியிடுவது. திமுகவோட ஸ்ட்ராட்டஜில என்ன பிரச்சனைன்னு நீங்க பாக்குறீங்க? என்ன இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இங்க ஒரு தொகுதியை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற தொகுதி அளவுல இருந்து தொகுதி யார் நிக்க போறா, தொகுதி வேட்பாளர் யாரு, எந்த கட்சி ஒரு நம்மளோட அண்ணா திமுகவோட பாஜகவோட எது ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பார்த்துட்டு போறாங்க. இவங்க உன்ன நம்பர் கேம்ல இருக்காங்க. எங்க 4-5 அப்படிங்கறதே இருக்காங்க. இல்ல நமக்கு கிடைக்கிற செய்தின்றது அவ்வளவு டீம் பின்னாடி வேலை பார்க்கறாங்க, கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அதெல்லாம் முதல்வர் செய்யறார் சார், முதல்வர் செய்யறார். அதெல்லாம் இல்ல அதுக்கு பின்னாடி டீம் தான். சிவபிரியன் கூட இல்ல அது முதல்வர் செய்யறார், அதெல்லாம் மறுக்கவே இல்லையா செய்யறார். ஆனா கூட்டணி கட்சிகள் கொஞ்சமாவது ஒர்க் பண்ணும்ல. எங்களுக்கு இந்த தொகுதி எல்லாம் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராட்டஜியே இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த கட்சி எதுவுமே இல்லன்றாங்க. ராம்கி எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கூட்டணி கட்சியினரும் கொஞ்சம் வேலை செய்யணும், எல்லா வேலையும் சிஎம்ஏ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை மட்டுமே நம்பி அந்த இடத்துல ராம்கி பேசுறாரு. பட் அவர் தேமுதிகவை என்னமோ நாங்கெல்லாம் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல, இன்னைக்கு காதூர் மொய்தீன் சொன்னாரு, மதிமுக சொல்லி இருக்கிறாங்க, எல்லாரும் சொன்னதுதான். எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்களா சீட்டு கொடுக்க போறோம்? திமுக சீட்டு கொடுக்கறத வேண்டான்னு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினாங்க. நீங்க சொன்ன மாதிரி இங்க எல்லாருக்கும் அந்த நம்பர் இருந்துச்சு. எல்லாரும் அந்த நம்பரை பேசலாம். ஸ்ட்ராட்டஜில சொல்றாரு, ஸ்ட்ராட்டஜில திரு ஸ்டாலின் அவர்கள் மிஸ் பண்றாங்கன்ற மாதிரி அப்படி நீங்க பாக்கலாம்? அந்த மாதிரி நான் பார்க்கல. ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து எல்லா தெளிவா தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு வந்து ஒரே ஒரு கம்பேரிசன் தான். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. 290 ஐட்டம் என்னன்னா டுவல் சிட்டிசன்ஷிப் சொல்லியிருக்காங்க. இலங்கை ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து இதை விட அபத்தமான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து அசம்பிளியில் பேசும்போதே நான் என்னை போன்றவர்கள் வந்து தொடர்பு கொண்டு இவர்களுக்கு சொன்னது தான், டுவல் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் முடியாதுன்னு. அப்போ அந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணுற ஒரு கட்சி வந்து திமுக கிடையாது, திமுக கிடையாது, கூட்டணி கட்சிகளும் கிடையாது. ஒரு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து அவருடைய தேர்தல் வியூகம்லாம் ஆகிவிட்டது. இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை நம்பர்ஸ்ல வந்தது தான். அது என்னை பொறுத்தவரை தேமுதிக உள்ள வந்ததுதான். தேமுதிக எதுக்கு உள்ள வருது? காங்கிரஸ் கூட நடக்குமோ நடக்காதோ, வருவாங்களோ இல்லையா? அப்ப அது வந்து கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆகுது. ஜனவரியில் இருந்து அது ஒற்றுமை வந்து இன்னைக்கு காணவில்லை. அது வந்து நம்பர்ஸ்ல வர்ற பிரச்சனை தான். சுவாமிநாதன், சுருக்கமா குறுக்கிட விரும்பினீங்க, சுருக்கமா சொல்லுங்க, ஒரு பிரேக் போயிடுறேன். ஒரு நிமிடம் தான் சார். தேமுதிக தான் சார் அந்த அணிக்கு உள்ள போனதுக்கு பின்பே பிரச்சனை. ஒன்று மதசார்பற்ற அணி அப்படிங்கக்கூடிய அந்த முத்திரைக்கும் பிரச்சனை வந்தது. அதுக்கு பின்பு அவர்கள் கொடுத்த 10 இடங்கள், அது ஒரு சின்ன ஒரு நிமிடம் மட்டும் சார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ 3 பேர் கூட்டணி. ஒட்டுமொத்தமா தேமுதிக எடுத்த ஓட்டே 2 லட்சம் ஓட்டு தான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் ஓட்டு எடுத்து அதற்கு 10 தொகுதி என்பது மிகுதியான தொகுதி. அதனாலதான் இங்க அவ்வளவு குழப்பம் வந்தது. ஓகே, நம்ம 10 தொகுதி அவங்களுக்கு கொடுக்கலன்னா மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கலாம்ல. காங்கிரஸ்க்கு 2 கொடுத்துருக்கலாம், தேமுதிக எங்க போவாங்க? அந்த தேமுதிக நாளைக்கு என்டிஏ அலையன்ஸ்ல இருந்துதான் அதையும் யோசிச்சாங்களான்றதையும் பேச வேண்டியது. இப்போ திமுக நிறைய பின்னாடி பேக் எண்ட்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய எல்லாம் ஒர்க் பண்றாங்க, நிறைய டேட்டா எல்லாம் தராங்க. அதுல பர்செப்ஷன் பேட்டில் அப்படின்னு வரப்போ இந்த மாதிரி கூட்டணி அதிருப்தி இந்த விஷயத்துல அவங்க கவனம் செலுத்தாம போயிட்டாங்களா? இதை எப்படி பாக்குறது? ஏன்னா நேற்றைய இபிஎஸ் அவங்க சொல்றாங்களா, அந்த கூட்டணியை பாருங்க, ஒன்றும் அப்படிலாம் கொள்கை கூட்டணி எல்லாம் இல்லைன்னு, அந்த இடத்த அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல நிச்சயமாக, அதாவது இந்த பெர்செப்ஷன்ல வந்து அந்த ஜனவரியில் இருந்த அந்த கொஹெஷன் ஆனாலும் சரி, நாங்கள் எதற்காக நிலை கொள்கிறோம் என்ற விஷயமானாலும் சரி, நாங்கள் யாருக்கு எதிராக இருக்கிறோம், எதற்காக எதிராக இருக்கிறோம், மிக தெளிவாக இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா, அப்பா நீங்களும் இப்படித்தானா, ஏதோ ஒரு சீட் அங்கே கொடுக்கல, இவங்க தான் அழுதுட்டு இருக்காங்க,
விடுதலை சிறுத்தை கொடுக்குற அப்போ தாழ்த்தப்பட்டவங்க நீங்க கொடுக்க மாட்டீங்களா, அவங்க என்ன டபுள் டிஜிட்ல கேட்குறாங்க, அதெல்லாம் வெளிப்படையாக தெரிகின்ற விஷயமாக தானே இருக்கிறது. இப்போ அவங்க என்ன கேட்டாங்க கூட வெளிப்படையாக தெரிகின்ற விஷயமாக தான் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து பப்ளிக்காக நடக்கின்ற விஷயங்கள் தான், ஒன்றும் தவறு இல்லைன்னு. ஆனால் இப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அதில் இப்போ சிபிஎம்ஏ வந்து ரொம்ப கராரா இருந்தாங்க. ஆமா. அப்புறம் அவர் கடைசியா சண்முகம் அவர்கள் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஎம் கூப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னு. சிஎம்ன்ற அந்த ஒற்றை நபர் இதை கன்வின்ஸ் பண்ற இடத்துல இருந்து பேசி அப்படி சரி கட்டுறாங்களா? ஆமா, அப்படி இருந்திருக்க கூடாதுல்ல, அப்படி வரவே கூடாது இல்லையா. ஒரு நெகோசியேஷனுக்கு ஒரு டீம் இருக்குது. அதாவது திமுக தரப்புல வந்து ஒரு 3 பேர் 4 பேர் வந்து பேசுறாங்க, சீட்டுக்காக நம்பர்ஸுக்காக பேசுறாங்க. அதன் பிறகு வந்து கான்ஸ்டிடன்சி மட்டும்தான் தலைவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து ஒரு சிஎம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இது ராகுல் காந்தியினுடைய தவறாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் 2024 ராகுல் காந்தி செய்த தவறு திமுக வந்து டெல்லியில பேசிட்டு இருக்கிறது. ராகுல் காந்தி என்ன பண்றாரு, இவ 7க்கு மேல கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழியும் பாக்கி இருக்கிறவர்களும் சொல்றாங்க. இவர் உள்ள போய் போன் போட்டுறாரு. போன் போட்ட உடனே இவர் வந்து 10 ஒத்துக்கிறாரு இங்க. அப்ப அந்த விஷயங்கள் அப்ப அது தலைவர் வரவே கூடாது, சீன்ல வரவே கூடாது. ஏன் சோனியா காந்திக்கு போன் போட்டு பேசிடுவீங்களா, இல்ல கார்கேக்கு போன் போட்டு பேசினா அவர் என்ன சொல்ல முடியும்? அப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை தாண்டிய பல விஷயங்கள்ல வந்து திமுகவுக்கு சாதகமா வந்து விட்டுருக்கு. அதான் அதாவது இந்த கூட்டணி என்பது அதிமுகவும் விஜயவா இருந்தா நமக்கு மிக எளிதாக சொல்லலாம், ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிடலாம். ஆனா பாஜக இருக்கிறனால ஒரு தொய்வு வருது, ஏன்னா மைனாரிட்டி ஓட் பேங்கினுடைய பிரச்சனை வருது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நெகட்டிவ் இருக்கிறதெல்லாம் வந்து அவர்களுக்கு பாசிட்டிவாக மாறிக்கொண்டே வருகிறது. காலத்தினுடைய கட்டாயமா இருக்கலாம். சிவபிரியன், எப்படி அப்ரோச் எப்படி இருக்குன்னு இந்த முறை எப்படி சீட்டு கொடுக்க போறாங்க தெரியல, யாருக்கு இருக்கும், சிட்டிங் எம்எல்ஏவுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரியல, கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி தொகுதிகள், உங்களுக்கு என்ன கிடைச்ச இன்புட்ஸ் எப்படி இருக்கு, என்ன அப்ரோச்ல திமுக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேண்டிடேட் செலெக்ஷன்ல அவங்க கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க இந்த முறை நினைக்கிறேன். ஓகே. நம்ம சிஎம் வந்து பர்சனலா ஒரு சில விஷயங்களை நிறைய ஆர்கே சார் சொன்ன மாதிரி அவர் உள்ள வந்து நிறைய விஷயங்களை சார்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி அவங்க ஆல்மோஸ்ட் நாளைக்கு முடிச்சிருவாங்க கேண்டிடேட்ஸு, தொகுதி பங்கிட்டு அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் அதெல்லாம் இந்நேரம் பாதி முடிச்சிருப்பாங்க. ஸோ கேண்டிடேட் செலெக்ஷனில் வந்து டிஎம்கே உண்மையிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போது அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு வந்து அந்த கேண்டிடேட்ஸ் தான். ஓகே. ஸோ கேண்டிடேட் செலெக்ஷனில் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இன்னொன்று மேனிஃபெஸ்டோவில் என்ன விஷயங்களை திமுக சொல்ல போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜியில் அதுவும் ரொம்ப நிச்சயமா. ஆமாம், கடந்த கால தேர்தல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அந்த போல் மேனிஃபெஸ்டோ வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு. 2006 மட்டும் இல்லை, 2021 கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை மற்றும் நீட் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே எப்போவுமே வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சுவாமிநாதன், இப்போ திமுகவினுடைய அப்ரோச்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாகவே அதை நோக்கி நகர்றதை பார்க்குறோம். சோசியல் மீடியாவில் அவங்க வந்து நிறைய விளம்பரங்களை முன்னிலைப்படுத்துறது, அப்புறம் அவங்க பெரிய பெரிய ஈவெண்ட் நடத்தினது, அப்புறம் அரசின் திட்டங்களை சொன்னது, அப்புறம் திரு ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ற நிறைய அப்ரோச் இருக்கு. குறிப்பா இந்த எலெக்ஷனை ஒட்டி இப்போ நம்ம பேசுறதுன்றது தொகுதிகள் எண்ணிக்கை, இதுல என்ன அப்ரோச் நீங்க பாக்குறீங்க? பிடிபடுதா உங்களுக்கு ஏதாவது? ஆமா சார், நிச்சயமா இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே திமுக வந்து பல கட்ட சர்வேக்கள் எடுத்துட்டாங்க சார். 1-2 இல்ல, அது அதிமுகவோட பலகட்ட சர்வே. கிட்டத்தட்ட மாவட்டம் தோறும் சர்வே எடுக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸ் டீம் போட்டிருக்காங்க, இளைஞர்கள் குழு. அந்த குழு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 3-4 பேர்களை எடுத்து அதுல யாருடைய பேர் வருதுன்னு தொடர்ச்சியா மக்கள் கிட்ட சர்வே பண்றது, அந்த தொகுதிக்குள்ள போய் அவங்களோட செல்வாக்கு கேட்கறதுன்னு அந்த வகையில வேட்பாளர் தேவைங்கிறதுல ரொம்ப நுணுக்கமாகவும் கவனமாகவும் தான் கையாளுறாங்க. அது அதிமுகவோட திமுக ரொம்ப சிறப்பாக தான் கையாளுறாங்க. அது பார்த்தாலே தெரியுது கிரவுண்ட்ல. பட் அந்த தேர்வு செய்யக்கூடிய இடங்கள் இருக்குல்ல சார், நீங்க கடந்த முறை வந்து ஒரு உதாரணத்துக்கு கோவில்பட்டி தொகுதி டிடிவி தினகரன் அவர்களும் கடம்பூர் ராஜுவும் போட்டிட்டார், அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தொகுதி ராஜன் செல்லப்பா அவர்களுடைய தொகுதி, ரொம்ப சீனியர் அதிமுகல, அந்த மதுரைக்கு மேயராக இருந்தவர், அந்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறை அப்படி ஒதுக்க முடியாது, நீங்க கிட்டத்தட்ட எண்ணிக்கையே குறைத்து விட்டீர்கள். அவர்கள் வெற்றி பெற சீட்டை தான் கொடுக்கணும். ஆமா, கொடுத்தாகணும், அது வேற வழி இல்ல. இடதுசாரிகளே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு களம் இருக்கிறதே கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர், நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஏதோ ஒரு தொகுதியை கொடுத்தா இந்த முறை ஏற்க மாட்டோங்கிறாங்க. அந்த ஒரு வெற்றி பெற அதுல இருக்கிற சவால்ன்றது அவர்களுக்கு சுவாமிநாதன், அதுல இருக்கிற ஒரு சின்ன நெருடலான விஷயம்ன்றது இப்போ ஏதோ திமுக தன் கையில வச்சிருக்கு கொடுக்குறாங்கன்றது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயமா இருக்கும். இப்போ சில இடங்கள்ல ஒரே தொகுதியை பல கட்சிகள் கேட்பாங்க, அந்த இடம் தானே சிக்கல். அது யாருக்கு ப்ரையாரிட்டின்னு பார்த்து கொடுக்க முடியும்?
அதை ஹேண்டில் பண்றது சவாலா இருக்கும்ல. அது எந்த கட்சி குறைவாக, ஆமா நிச்சயமா சார், அது எந்த கட்சி குறைவான இடம் வாங்கியிருக்கோ அந்த கட்சியை நோக்கி நகரும்ல. நீங்க அந்த கூட்டணியில கேட்கக்கூடிய கட்சிகள்ல நாங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் உள்ள வந்திருக்கோம் அப்படிங்கக்கூடிய கட்சிகள் இருப்பாங்க. அந்த பிரதிநிதித்துவம் வரும். எந்த கட்சியால லாபம்னு ஒரு கணக்கு இருக்கு. சோ அதிமுகவை பொறுத்தவரை கொடுத்த தொகுதியில வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இனிமேலும் சிக்கல் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இடங்கள் எண்ணிக்கையில மட்டும் சிக்கல் இல்ல, அது ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள்லயும் சிக்கல் இருக்கலாம். தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யறதுலயும் சிக்கல் இருக்குமா? அது ஒன்று. இதை எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் அதனோட அப்ரோச் எப்படி இருக்கும்? இல்ல தென் தமிழ்நாடு எப்படின்னா, வட தமிழ்நாடு நானே பல விவாதம் சொல்லியிருக்கேன். வட தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வளர்ந்து, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் விசி, காங்கிரஸ், திமுக எல்லாமே வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள எந்த இப்போ சாமிநாதன் சொல்கிற மாதிரி எந்த கட்சி அதிக பர்சன்டேஜ் அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. சில கட்சிகள்லாம் ரொம்ப கேட்டலிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. விசிலாம் வந்து விசியோட பிரச்சாரம் முக்கியம். அதனால அதாவது இந்த தொகுதியை இவங்க அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபருக்கான ஒரு உத்தரவாதம் இருந்தது. 10 ஆண்டுகளாக ஒரே பயணம் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆனாங்க. ஆனால் இப்போ வந்து எந்த கட்சி நீங்கள் பாருங்கள், அவங்களுக்குள்ள எந்த கட்சியுமே பேச்சுவார்த்தைகளே கிடையாது. அந்த பார்த்தாலே தெரியும். ஒரு பெரிய கடைசியாக நம்ம எப்போ பார்த்தோம் எல்லா தலைவரையும் ஒரே மேடையில் திமுக கூட்டணிகளில்? உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஜெல் ஆகுது ரொம்ப குறைச்சல். நான் பார்க்குற வரைக்கும் வட தமிழ்நாட்டில் ரொம்ப பல தொகுதிகளில், முக்கியமாக காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியில் இருக்கும். திமுக புதுசாக நீங்க பல ஈவென்ட், சின்ன சின்ன ஈவென்ட் கூட அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க வராங்க சார் களத்துல. இப்ப இந்த இடத்துல நான் தேமுதிக ஒரு ஃபேக்டரா நான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா ரிஷிவந்தியா, உளுந்தூர்பேட்டை, விருத்தாச்சலம் எல்லாம் வந்து பாத்தீங்க போது அப்போ வந்து ஒரு சிக்கலாகும். அந்த இடத்துல தேமுதிகவும் ஒரு காம்படிட்டருங்க. சோ இப்போ ஏற்கனவே 3 கட்சி திமுக, விசி, காங்கிரஸ் போட்டுனா இப்ப 4வது தேமுதிக போது யாருக்கு அலாட் பண்றது ஒரு சிக்கல். சோ இன்னைக்கு இந்த சீட்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுன்னா அது ஒன்லி ஒன் மேன் ஸ்டாலின் என்கிற ஒரு ஆளுமை தான் காரணமா இருக்கும் மொழிய. நீ வேற எந்த காரணம்? ஏன்னா இவங்கள பிரஷர்ல, இவங்க பிரஷர் கொடுக்கறது எல்லாமே எண்ணிக்கையில தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு எண்ணிக்கை கொடுக்குறாங்க. தொகுதியில யாருமே அந்த அளவுக்கு பிரஷர் போடல, எண்ணிக்கை தான் இருக்காங்க. சோ அதனால இது வந்து தொகுதிகள் வந்து வேட்பாளருக்கு வந்து அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இது எடுத்த டிசிஷன் கரெக்டா இல்லைங்கிறது நம்ம முடிவுக்கு வர முடியும். ஆனா நீங்க இன்னொரு விஷயம், அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த பாஜக எதிர்க்கிறதுல கொஞ்சம் படிப்படியா கொஞ்சம் கூர்மைப்படுத்தல குறைவு தொய்வு தெரியுதுன்னு பார்க்க முடியுது. நீங்க எல்லா அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா டெல்லி எடப்பாடியை தான் இது பண்றாங்க. டெல்லி அஜமானர் கேட்டு சொல்லுங்கிற மாதிரி ஒரு எடப்பாடி டெபாசிட்டா போயிடுங்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாமே ஒரு எரிச்சலை ஊட்டி ஒரு திமுக பாஜக எதிர்ப்புலையும் மட்டுப்படுற மாதிரி. அது என்ன காரணம்? அது ஸ்ட்ராட்டஜிக்கா இல்ல சாதாரணமா இல்ல அதிமுக சக்சஸா பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சல்ல பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸ்ட்ராட்டஜியா இருந்ததுன்னா என்ன சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க? இல்ல இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் ஸ்மூத்தா இன்னொரு சீட்டை பிரச்சனை இல்லாம முடிச்சிட்டாங்களே பெரிய விஷயம். அதனால அந்த எரிச்சலா இல்ல நிஜமாவே பாஜகவை எதிர்க்க கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிறது. சுருக்கமா ஸ்டாலின் போடும் கணக்குன்னு பேசுறோம். சம்ம பண்ணலாம். ஆர்கே எப்படி ஸ்ட்ராட்டஜி? சிவா சொன்ன மாதிரி, ராம்கே சொன்ன மாதிரி கேண்டிடேட் செலெக்ஷன்ல தான் முழுக்க இருக்கிறது. ஓகே, கேண்டிடேட் செலெக்ஷன்ல வந்து இவங்கள வேண்டாம், அவங்கள வேண்டாம், இவங்க வந்து பையனுக்கு டஃப் கொடுத்துருவாங்க, இந்த ஒரு மனப்பான்மையில வந்துச்சுன்னா எவ்வளவோ இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அப்ப அவர்களுக்கு வந்து எத்தனை அளவுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கொடுக்காவிட்டால் நிச்சயமாக பிரச்சனைக்குரிய ஒரு தேர்தலாக தான் மாறும். சுவாமிநாதன், சுருக்கமா ஸ்ட்ராட்டஜி எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமாக வேட்பாளர் தேர்வு மட்டும்தான் ரொம்ப பிரதானமா ரோல் பண்ணும் அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அவர்கள் அதற்கான பல கட்ட சர்வேக்கள் எடுத்திருக்காங்க. தொகுதி ரீதியாக செல்வாக்கான நபர்களையும் அவர்கள் கண்டறியக்கூடிய வேலையும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவர்களுக்கான ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் அது கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை குறைத்தது, கிரவுண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஆற்றலையும் கொஞ்சம் குறைச்சிருக்கும். அது கொஞ்சம் தோழமை கட்சியினருக்கு கிரவுண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஆற்றலை கொஞ்சம் குறைச்சிருக்கும். அதை கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கு அந்த அணி இன்னுமே ஜெல்லாக வேண்டியிருக்கு. ராம்கி, சுருக்கமா 14 அமைச்சர்கள் வந்து இரட்டலை எதிர்கொள்ள போவதில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் இப்போ அவங்க சில பேர் சொல்றது பார்த்தா எங்களுக்கே சீட் கிடைக்குமா, இல்லை என்னுடைய பையனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் திமுகவில் வந்தது கிடையாது. ஒரு கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ்லேயே வச்சு நிறைய தலைவர்களோட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தெரியும். இல்ல ஆக்சுவலா இது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். ஆக்சுவலா இது நடந்ததே கிடையாது. ரொம்ப கான்ஃபிடன்ட், மாவட்டத்தில் ரொம்ப கான்ஃபிடன்டா இருப்பாங்க. இப்போ அந்த கான்ஃபிடன்ட் அவங்க நமக்கே இருக்கா இல்லையா? நமக்கே இருக்கா இல்லையா? ஓகே ஓகே. சிவபிரியன், சுருக்கமா இப்போ இருக்கிற இந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் 20 நாள்ல ஒன்று பெஸ்ட் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறது, கேம்பெயினை ரொம்ப அழகாக ரன் பண்ணுறது, 3வது கூட்டணி கட்சியினரை அரவணைத்து அவங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் உட்கார வச்சு சால்வ் பண்ணி பேசி அந்த கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆச்சுன்னா இந்த செட்பேக்கை அவங்களால இது பண்ண முடியும். அதுல ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா 23 நாளுங்கிறது வந்து பெரிய டைம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான